கோவை கரூரில் தவேக பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர். கரூர் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் பலரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காந்திபுரம் பகுதியில் கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர்கள் மற்றும் சர்வீஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மெளன அஞ்சலி கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மன்சூர் அலி, மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஷாஜகான், சிராஜ், துணை பொருளாளர் அப்பாஸ், ஆலோசகர் பாரூக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் காந்திபுரம் பகுதியில் செல்போன் மற்றும் செல்போன் சர்வீஸ் கடை உரிமையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் பகுதி செயலாளர் நசீர் மற்றும் காந்திபுரம் பகுதி பொருளாளர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் அபுதாஹிர், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் ஆசிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த துயர நிகழ்வுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தங்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக மௌன அஞ்சலியில் கலந்து கொண்டனர். மன்சூர், கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர். 2 நாட்களுக்கு முன்பாக கரூர்ல ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. அந்த துயர சம்பவத்திற்கு கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இன்றைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த இறந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் தமிழகம் முழுவதும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், பல்வேறு அமைப்புகள் சார்ந்தாக இருந்தாலும் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை எங்களது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.